கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49 அதிகாரம் 23 வசனம். ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். Kings will be your foster fathers, and their queens your nursing mothers. They will bow to you face down and lick the dust at your feet. Then will know that I am the Lord. Those who hope in me will never be put to shame. அரசர்கள் உன் வளர்ப்பு தந்தையர் ஆவர். அவர்கள் அரசியர், உங்கள் செவிலித்தாயர் ஆவர். முகம் குப்புற தரையில் வீழ்ந்து அவர்கள் உன்னை வணங்குவர். உன் காலடி புழுதியை நக்குவர். நானே ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருப்போர் வெட்கமடையார் என்பதையும் அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். ஆமென். தேவன் தம்முடைய ஜனங்களை இஸ்ரவேலைப் போலவே இன்று நம்மையும் விலக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நிலையில் விட்டு விடாமல் அவர்களை, அதாவது அவருடைய ஜனமாகிய நம்மை கௌரவப்படுத்துகிறார். இங்கு அரசர்கள் தந்தையர் மற்றும் அரசியர்கள் தாய்மார்கள் என குறிப்பிடுவது அந்நிய அரசாட்சியாளர்களும் கூட தேவ ஜனங்களை கவனித்து பாதுகாப்பார்கள் என்பதை குறிக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையால் அவர்கள் மகிமையாய் உயர்த்தப்படுவார்கள். அரசர்கள் தரையில் மண்ணை நக்குவார்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது உண்மையில் அடிமைத்தனத்தையும் கீழ்ப்படிதலையும் காட்டும் ஒரு உவமையாகும். தேவன் தமது ஜனங்களுக்கு நீதியும் விடுதலையும் கொடுக்கும் பொழுது சக்தி வாய்ந்தவர்களும் கூட அவர்கள் முன் பணிவோடு நடப்பார்கள். தேவன்தான் தமது மக்களின் காப்பாளன் என்பதற்கு வெளிப்படையான சாட்சி. கர்த்தரை அறிதல். நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். எல்லாவற்றின் பின்னணியில் தேவன் தம் ஜனங்களுக்கு செய்யும் காரியங்களில் முக்கிய நோக்கம் அவர்களுக்கும் பிறருக்கும் கர்த்தரே ஒரு உண்மையான தேவன் என்பதை வெளிப்படுத்துவதாகும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்காக நடத்தும் அற்புதங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கே. இதை விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனின் வாக்குறுதி மிகுந்த உறுதியானது. அவருடைய சித்தத்தின்படி அவருடைய காலத்தில் அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். தேவனில் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். மாறாக மகிமையுடன் உயர்த்தப்படுவார்கள். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 25:3 வாசிக்கிறோம். தேவனை நம்பி அவருக்காக காத்திருப்பவர்கள் ஒருபோதும் தோல்வி அடையவே மாட்டார்கள். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள் என்று ஏசாயா 60:14 வாசிக்கிறோம்.
தேவன் தம் ஜனங்களுக்கு கௌரவத்தை அளிக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை ரோமர் 10:11 வாசிக்கிறோம். நம் விசுவாசத்தின் நிலைமை எப்பொழுதும் வெற்றி பெறும். அவரிடம் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தமது 1 நிருபம் 2 அதிகாரம் 6 வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு உறுதியான அடித்தளம். அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். எஸ், கர்த்தரின் மேல் பரிபூரண விசுவாசம் வைத்து அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். அவர்களுடைய வலிமை புதுப்பிக்கப்படும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். தேவனுடைய ஜனங்கள் கௌரவிக்கப்படுவார்கள். அரசர்களும் அரசிகளும் கூட பராமரிப்பார்கள். ஒரு காலத்தில் அடிமைப்பட்டவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். தேவனின் வாக்குறுதியின் நிச்சயம், அவர் சொன்னதை செய்வார். தேவனில் காத்திருப்போர் புதுப்பிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சுருக்கமாக சொல்வதானால், தேவனை நம்பி காத்திருப்பவன் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான். மனிதர்களின் நிலைமைகள், சூழ்நிலைகள் நம்மை ஒடுக்கினாலும் தேவனின் கருணை நம்மை உயர்த்தும். உலகத்தார் மறுத்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். தேவன் கௌரவப்படுத்தும் போது யாரும் தடுக்க முடியாது. தேவனுடைய வாக்குறுதி நிச்சயம் நிறைவேறும். நாம் அவருடைய நேரத்துக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இன்றைய தியான வசனம் நமக்கு உறுதியாக சொல்கிறது, தேவனை நம்பி காத்திருப்பவன் ஒருபோதும் அவமானப்பட மாட்டான். தேவன் சரியான நேரத்தில் நம்மை கௌரவப்படுத்துவார். நம்மை சுற்றிய உலகமும் இவர்களின் தேவனே கர்த்தர் என்று ஒப்புக்கொள்ளும். இதை நீங்க ஒப்புக்கொள்கிறீர்களா? இப்போது அவர் பாதம் பணிந்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் துயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உம்மையே நம்பி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உலகம் எங்களை மறுத்தாலும் தாழ்த்தினாலும் உம்முடைய கிருபை எங்களை உயர்த்தும் என்று நம்புகிறோம். உம்முடைய வாக்குறுதி உறுதியானது. உம்மை நம்புகிறவர் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார் என்று சொல்லிய உமது வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பரிபூர்ண விசுவாசத்துடன் பற்றி கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் உமது நாமத்திற்கு மகிமையாக இருக்கும்படி எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் எதிரிகள் கூட உம்முடைய மகிமையை கண்டு வியப்பார்கள். எப்பொழுதும் உம்மை அறிந்து உம்மை நம்பி உமக்கு காத்திருந்து உம்முடைய மகிமையில் வாழ அருள் புரியுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.